ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கிரிபிள்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அகெயின் ஒரு ஃபுட் வீலாக் தாங்க. நான் ஹைதராபாத் போயிருந்தப்போ ட்ரை பண்ண ஃபுட் பிளேசஸை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் பேரடைஸ். ஹைதராபாதி பிரியாணி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பேரடைஸ் பிரியாணி தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் ஹோட்டல். இது வந்து காக்கிநாடா சுப்பையா காரி ஹோட்டல். இது எனக்கு கொலீக் சஜஸ்ட் பண்ணது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 வெரைட்டிஸ் ஆஃப் சைட் டிஷ். அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டட் வித் 1 ஃப்ரைட் ரைஸ். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கூட சொல்லுவோம், வெஜ் பிரியாணி அண்ட் வந்து தேங்காய் பால் ரைஸ் சொன்னாங்க. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. இது எல்லாமே அன்லிமிட்டெடுங்க, லிமிட்டெட் கிடையாது. இது வந்து அவங்களோட ஃபேமஸ் ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா வெளியே மைதா கோதுமையில் இருந்துச்சு, உள்ளே நாட்டு சர்க்கரை, தேங்காய் அண்ட் பருப்பு இருந்துச்சு. சாப்பாடு நம்ம அந்த வெஜிடபிள் ரைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ். ஸ்டார்டிங் வித் 2 டைப் ஆஃப் பொடி. ஒன்று வந்து கருவேப்பிலை பொடி, இன்னொன்று வந்து பருப்பு பொடி. கூட வந்து ஒரு கேரட் பிக்கிள் கொடுத்தாங்க. நோட் பண்ணுங்கள், கேரட் பிக்கிள். இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் கொடுத்த சைட் டிஷ் எல்லாமே அன்லிமிட்டெட் தான். இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து டோவோ இன்ஃப்யூஸ் சிக்கன். இது வந்து சென்னையில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. அதனால் சென்னையில் நான் ட்ரை பண்ணதில்லை. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் இது இருந்ததுனால நாங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் யாருமே இன்ஃப்யூஸ் சிக்கன் ட்ரை பண்ணதில்லை. ஸோ 4 வெரைட்டியில் 1/4 வாங்கியிருந்தோம். அந்த 4 சிக்கனுமே வந்து ஒவ்வொன்றும் யூனிக் டேஸ்ட்டில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அரேபியன் மந்தி. நாங்கள் மந்தி வெளியே ட்ரை பண்ணியிருந்தாலும் இங்கேயும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, சேம் தான் இருந்துச்சு. இது அகெயின் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட், காக்கித்தையா டீலக்ஸ் மெஸ். இங்கே வந்து தோசை, இட்லி அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தாங்க, நிலோஃபர் கஃபே. நிலோஃபர் கஃபேயில் பன் மஸ்கா வித் நிலோஃபர் சாய் சூப்பராக இருந்துச்சு, அடிச்சுக்கவே முடியாது. நாங்கள் டெய்லி ட்ரை பண்ணோங்க, அந்த அளவுக்கு அது சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ண பிளேஸஸில் எனக்கு பிடிச்ச பிளேஸஸை அந்த ஆர்டரில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹோட்டல் ஷதாபில் எனக்கு பிரியாணி ரொம்ப மைல்டாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து டோஃபோ இன்ஃப்யூஸ் சிக்கன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாகோஸ் எல்லோரும் பிரியாணிக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா வேறு ஒரு டிஷ். நாங்கள் ஷாகோஸில் ட்ரை பண்ணது பார்த்திங்க அப்படின்னா பாயா வித் ஒரு பிரெட், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ப்ரெட்டு கொடுத்தாங்க. அதை சோப் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் மட்டும்தான் இது அவைலபிள், அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஆப்ஷனில் லாஸ்ட்டு தான் வந்து பேரடைஸ் ஹோட்டல் சொல்லுவேன் எல்லா டிஷ்ஷுக்குமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச வெஜ் எங்கெங்கே ட்ரை பண்ணேன், பேக்கரிஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கு பிடிச்ச வெஜ்ஜில் ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பியோர் பக்கா ஆந்திரா மீல்ஸ், காக்கிநாடா சுப்பையா காரி ஹோட்டல். அன்லிமிட்டட், வெயிட்டிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போகணும். நாங்கள் ஒரு 2:30க்கு போய் நாங்கள் உள்ளே போய் உட்கார்றப்போ 3:30 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து காக்கித்தாயா டெலக்ஸ் மெஸ், அதுவும் ஒரு ஆந்திரா மீல்ஸ்க்கு தாங்க. பேக்கரிஸில் எனக்கு பிடிச்சது தியோபிராமாவில் கேக்ஸ், நிலோஃபர் கஃபேயில் சாய், அந்த இதானியன் சாய் ஒரு நிலோஃபர் ஸ்பெஷல் டீ சொல்லுவாங்க, அது கூட தியோபிராமா, அது கூட ஒரு பன் மஸ்கா சூப்பராக இருந்துச்சுங்க, மிஸ் பண்ணாதீங்க. நிலோஃபர் கஃபே வந்து எங்களுக்கு ஒரு டெய்லி அஃபேர் மாதிரி இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 2 or 3 அதுவும் டீ லவர்ஸ் அண்ட் பன் மஸ்கா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு லொக்கேஷன். நான் போட்டிருக்கிறது எனக்கு பிடிச்ச, நான் விசிட் பண்ண பிளேசஸில் எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இடம் பிடிச்சிருந்தா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.